Hello friends, welcome to Indian Job Summil. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் CMRL அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தனம் சென்னையில இருந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த CMRL எங்கே இருக்குது ப்ரோ அப்படின்னா அண்ணா சாலை நந்தனம் சென்னையில் உங்களுக்கு வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன வேக்கண்ட் ப்ரோ அப்படின்னா ஜென்ரல் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரி ஏஜ் என்ன படிச்சிருக்கணும் எல்லாமே நான் தெளிவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த PDF வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டெலகிராம் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி இந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் ஃபீல்டில் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 15 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் IT கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டிசிப்ளினில் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரெக்வயர்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் சேம் தான். ட்ரிபிள் இ மெக்கானிக்கலில் நீங்கள் BTech படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எஸ்கலேட்டரு ட்ராவலேட்டரு எலிவேட்டர் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் ஃப்ரெஷராக தான் இருக்கேன், நான் வந்து ட்ரை பண்ணட்டா இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ நான் வந்து ட்ரை பண்ணட்டா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து ஜென்ரல் மேனேஜர். ஸோ இதுவும் சேம் தான். ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 stage ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அடுத்து இன்டர்வியூ இருக்கும், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள் ஏஜ் என்ன ப்ரோ அப்படின்னா இங்கே ஏஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மேலே உங்களுக்கு டேபிளர் காலமில் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 55 வரையும் அப்ளை பண்ணலாம். ஸோ மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 38, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 30. ஸோ மேக்ஸிமம் அந்த ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து 18 கம்ப்ளீட்டடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டா அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். SC அதாவது ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் SC ST இருக்கீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி MBC DC BC முஸ்லீமு BC கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 2 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வாறு BC முஸ்லீம் MBCயாக இருக்கீங்க அப்படின்னா 300 பே பண்ணணும். SC STயாக இருக்கீங்க அப்படின்னா 50 பே பண்ணணும். சரிங்களா? ஸோ கீழே அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த SBI அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் ரெசிப்டை மறக்காமல் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து டெம்பரரியாக கான்ட்ராக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 yearsக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். அடுத்து ஒர்க் பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் அந்த ஒர்க் நீடு அதை பொறுத்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்னை மெட்ரோவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்னை மெட்ரோவில் இதே மாதிரி ரெகுலர் வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களே அப்போ எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அதில் யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அவங்க எடுக்க போகிறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எனக்கு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ப்ரோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இங்கே வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா? careers.chennaimetrorail.organization. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் இந்த Step 1 Step 2 Step 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ லாஸ்ட் டேட் எப்போ ப்ரோ அப்படின்னா July 10க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப இங்கே டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துருங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். உங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் JPEG இல்லை PNG ஃபார்மேட்டில் இருக்கலாம், ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சென்னை மெட்ரோவோட டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டேஸில் 10லேருந்து 6 PM நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள்.